கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 71 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 24 வரை. தியானத்தின் தலைப்பு கருவிலிருந்து முதிர் வயது வரை. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். சங்கீதம் 71 அதிகாரம் வசனம் 6-9. கண் பார்வையற்றவளாக பிறந்து வளர்ந்து சர்வ கலாசாலையில் பட்டம் பெற்ற ஒரு சகோதரி கூறியது, தாயின் கற்பத்திலேயே எனக்கு பார்வை இல்லை என்று அறிந்த கர்த்தர் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்து தாமே பார்வையாக இருந்து இதுவரை நடத்தினாரே. அவரே என் மரணம் வரைக்கும் எனக்கு கண்ணாக இருப்பார். பின்னர் அவர் எனக்கு வெளிச்சம் நிறைந்த புதிய கண்களை தருவார். அந்த கண்களால் என் நேசரையே முதலில் பார்ப்பேன் என்றாள். 71 சங்கீதத்தை பாடிய சங்கீதக்காரர் கருவில் தான் உற்பவித்த காலம் தொடக்கம் தனது முதிர்ந்த வயது வரைக்கும் தேவனுடைய இரக்கங்களையும் வழி நடத்துதல்களையும் நினைத்து பார்த்து, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று மனதார பாடியுள்ளார். கற்பத்தில் தன்னை ஆதரித்ததும் தாயின் வயிற்றிலிருந்து தன்னை எடுத்தவரும் கர்த்தரே. நீர் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்கிறார். பிறருக்கு தான் ஒரு புதுமை போல தெரிந்ததாக எழுதுகிற இவர், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று கர்த்தரையே சார்ந்து கொண்டார். இவ்விதமாக நமது வாழ்வை திரும்பி பார்த்து நம்மில் கர்த்தர் காட்டிய இரக்கங்களையும் கிருபையையும் நினைத்து அவரை துதிக்கிறோமா? ஈவையெல்லாம் என்ன சொல்லி ஒவ்வொன்றாய் அப்போ தேவ ஈவு ஏராளம் என்பாய் என்பது அழகான பாடல் வரிகள். இன்னும் ஒரு விண்ணப்பத்தையும் இந்த சங்கீதக்காரர் முன்வைக்கிறார். இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. இந்த சங்கீதக்காரர் தனது முதிர் வயதின் பாதுகாப்பையும் கர்த்தரிடம் கையளித்ததும் அன்றி எப்படியாவது தேவனுடைய வல்லமையை இந்த சந்ததிக்கு தனது மூச்சுள்ளவரை அறிவிக்க வேண்டுமென்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். தாயின் கருவில் நம்மை பாதுகாத்தவரும் உருவாக்கியவரும் கர்த்தரே. நாம் தோன்றியது முதல் முதிர் வயது வரைக்கும் நம்மை வழி நடத்துகிறவரும் அவரே. இதில் நாம் எங்கே? நமது இடைப்பட்ட காலப்பகுதியையும் அவர் பலம் இன்றி நம்மால் நடத்த முடியாது என்பதை உணர்ந்து நாமே தான் நம்மை அவருடைய கைகளில் ஒப்புவிக்க வேண்டும். தேவ பிள்ளையே, அவருடைய வழி நடத்துதலே வித்தியாசமானது. பின்னர் சங்கீதக்காரனுடன் இணைந்து, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்று பாடலாமே. ஜெபம் செய்வோமா? என் தேவனே, தாயின் வயிற்றில் நான் உருவாகுவதற்கு முன்னரே நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். முதிர் வயதும் நரைமயிரும் உள்ள வரைக்கும் என்னை கைவிடீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.